போடு போடு போடு. என்னாச்சு? 11 மணி 9 8:30 மணி. என்னதுக்கு தான் பிளவுஸ் போகிறது இல்லையே? எங்கே போன ஆஃபீஸ் போகணுமா? அவங்க டைம் தெரியாத போகிறாங்க. மணி ஆகுது அப்படின்னா இது போடுறாங்க. அவன்தான் ரோக்கெலாம் வரலையா? எதுவுமே கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி இங்கே விற்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் ஏதாவது வாங்கி வந்துடுவாங்க. எதுவுமே விற்கக்கூடாது. காசிமேட் மீன் தவிர எந்த மீன் விற்கக்கூடாது. இப்போ சிந்தார் மீன் இல்லாமல் விற்றுந்தாங்கிறாங்க. இல்லை மீன் அங்கேயும் வரல உங்களுக்கு. அப்படிலாம் நீயே போட்டுருப்பல. என்னப்பா அவரே போட்டுருக்கா? இல்லை ஆமாம், தலையில் வெட்டி தலையெல்லாம் வேணான்றாங்க. அவங்க ஹவுஸில் படத்தை பார்த்தா நான் மீன் விட்டுறேன் இன்னொரு மீன் விட்டுறேன் அப்படியே. ஏன்னா அவங்க ஹவுஸில் படத்தை பார்த்தா ஏதோ டைம் ஆகி போச்சு சொல்லிட்டு 11 மணின்னு கேட்குறாங்க. இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது. ஒரு நேரத்தில் ஒதுட்டி ஆர்வா அது இதுன்னு நிறைய வாரம் வருவாங்க. ஃபுல்லாக இதுதான் வெட்டிடுவாங்க. இப்போ புது மீனே வைக்கிறீங்களா இல்லைக்கா? அந்த கடை இருக்கும்போது காலையிலே வந்துடும். அதை சுற்றி எல்லாமே வீட்டு வீடாக போயிட்டு இருக்கா. உட்காந்து ஆஞ்சி ஊற்றி போயிடுறாங்க. இப்போ உட்காந்து ஆஞ்சி ஊற்றுறாங்க அவங்களுக்கு. அப்படி தலையாடுறாங்க. உட்காந்து ஆஞ்சி ஊற்றிடுவாங்க. யாராவது சரி மீனாலும் சரி ஆஞ்சி போகிறது அவங்களுக்கு தெம்பாயிடுது. வீட்டில் எவ்வளோ வேலை மிஷின் ஆகும். விலையும் நல்லா தான் விற்கிறாங்க அங்கே. சில பேர் நல்ல மீன் வாங்கி போய் வைக்கிறாங்க. நல்ல மீன் வாங்கி கொடுக்குறாங்க, காசு தராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போதான் கமிஷன் சொன்னான். அவிகிட்டோட கமிஷன் வாங்கினேன் ஆர்டர் கொடுத்துட்டு. கண்டிப்பாண்ணா. ஹலோ என்ன சரி சரி வாட்ட நீங்கள் பேசின ஒரு சரி 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 வட்டு போயிட்டு வட்டும். ஆமா சைடு வருதுல்ல. தலை வெட்டு கூட அப்படியே மூச்சு போகிறாங்க. ஒரு 20 மீன் வெட்டினா சின்ன மீன் தலையை ஒரு 100 சாப்பாடு அடிக்க வேண்டியது. அது வாங்கினா குப்பின் தான் போகும். அந்த அக்கா வாங்கணும். ஆனால் சாப்பிட்றாமா அந்த மீன் நல்லா வாட்டமா. இது கூட பரவாயில்ல. தேலி மீன் சொல்கிறாங்க. தேலி வாங்கிட்டு போவாங்க அவங்க. இதான் வாங்கிட்டு போவாங்க முதல்ல. இது இருந்தால் தான் இது. ஆனால் இது செம்ம டேஸ்டாக இருக்குது. இது மீன் சூப்பராக இருக்கும். தேலி மீன் வந்து இரு முழுக்க மண்ணு தலை வெட்டுறது பண்ணி அழுதுருவான். புதுசாக எடுத்து போச்சு எல்லாத்தையும். 21 தலை. ஓகே அவனுக்கு இந்த மீன்ஸ்லாம் போகாது. ஆனால் இது போட்டுருவாங்க. அந்த கண்டென்ட் அவனுக்கு தேவை எடுத்து போட்டுருவாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் அவனை காட்டில் அந்த பையனை காட்டுறாங்களே 3 புல்லர். ஆனால் பீஸ் பாருண்ணா திமிர் பிடிச்சாங்க.
அவன் வந்து விரும்ப விட்டுறது யாரு பிரகாஷ் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நம்மளுக்கு எதுக்கு அப்போ அந்த வேலை யாரு பிரகாஷ் இங்கேயே அவனுக்கு போட்டுருப்பேன் நான் ஐயோ ஆனால் திருடனுக்கு தேவைன்னா ரீசனாக அவனை அடிக்கிற தப்பு கிடையாது இருந்தாலும் அது யாராவது செய்யணுமோ அது அவன் செய்யணும் பொருளுக்கு உதவி செய்யலாம் சம்மந்தம் ரோட்டில் போகணும் நம்ம போய் அதை கை வச்சுட்டு தப்பு அது அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லலை அவன் என்னப்பா ஐஃபோனாக பார்த்து திருடுறான்ப்பா அவன் வாங்க ஆகிட்டாரு ஐஃபோனு யாருமே இல்லை 2 பேர் நிற்கிறாங்க 2 பேர் நடுவில் ஒரு பையன் வந்து கை விட்டு ஃபோன் எடுக்கிறான் ஆமாம் என்ன விட்டு நம்ம இன்னும் ஒரு 10 நாள் ஆகணும் 10 நாள் மேலே ஆகும் எவ்வளோ ஆச்சு 2 பீஸ் 2 பீஸ் 1500 அவ்வளோ ரேட்டு நம்ம போகுமா இங்கே போனால் ஒரு மீன் 500 400 அவ்வளோதான் போகும் எதுவுமே கிடையாது அங்கே உள்ள கடைசி வரைக்கும் பெரிய விஷயம் கடைசி பெரிய விஷயம் இந்த சின்ன சூறை தான் வருது வெட்டும் பார்த்தீங்கன்னா வருது சூறு தான் வருது இது நல்லா இருக்கும் இது வரி சூறு மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்து சூறை ஆள் பண்ண மாட்டாங்க இது அந்த கேரையை விட கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் ஆனால் போன்லாம் தனியாக ஒரு கவரில் போட சொல்லலாம்னா போனில் கவரில் போடுவோம் கவரில் எடுத்து தான் கொடுங்க எடுத்து என்ன யாருமே காணும் 2 பேரையும் வரல என்ன சாகுறேண்ணா அவரு அண்ணா நான் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு 4 மணி 8 மணிலாம் கிளம்பிட்டேன் வரல தாமாண்ணா வேலை சொல்லி தூங்கிடுண்ணா கிடையாது சைஸ் வந்தா அப்படியா ஆமாம் மணி இங்கேருந்து 8 மணி வீட்டுக்கு போனால் அப்போ தூங்கி வந்து வெளியே வராங்க பாப்பா அதான் கொய்யால மணி 9:30 மணி ஆயிடுச்சு ஸ்கூலில் சேர்ந்து ஸ்கூலில் இருந்து ஃபஸ்ட் டிவிஷன் இல்லை ஸ்கூலில் இன்னும் குரூப்பை பிரிக்கல அவங்க மொத்தமாக ஒரு 50 பசங்க ஒன்றா வச்சாங்க சேர்ந்த பசங்க எல்லாரையும் அதான் அப்புறமா தான் மொத்தமாக குரூப் பிரிப்பாங்க சரி அதுக்கப்புறம் மணி 11 மணி 10 மணி 10 காலெலாம் கூப்பிட்டு அப்படியே ஸ்டான்லி பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டான்லி கால்ரா இது பெரிய ஸ்டான்லி அங்கேயா ஆ இங்கே சொன்னேன் மகாராணியில் விட்டு மகாராணியில் நேரம் அங்கே போயிட்டேன் இங்கே தான் மகாராணி தான் விட்டு அங்கே போனியா பிரியாணி வாங்கிட்டு போயிட்டேன் சரி